ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 2 டேஸாக நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் வேலையாகவும் இருந்தது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ண ராகி மாவு கொடுத்து இது எனக்கு கேக் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகி கேக் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து சாக்லேட் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஒரு சாக்லேட் ராகி கேக் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கனாஷ் எதுவுமே வேண்டாம், ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன். நான் பரவாயில்ல, நல்லாவே ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சாகவே வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு, இந்த சாக்லேட் கேக்கை பேக் பண்ணி வச்சுட்டு எகெயின் வந்து நான் தம் ரூட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். தம் ரூட் வந்து ஒருத்தவங்க 1/2 kg, ஒருத்தவங்க வந்து 250 கிராம் கேட்டிருந்தாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தம் ரூட்டில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ நீங்கள் வந்து தம் ரூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோஸ்டட் ரவை வாங்காதீங்க. அப்படி ரோஸ்டட் ரவை வாங்கிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. ரோஸ்டட் ரவையில் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் வந்து அப்படியே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதே மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்காது. இப்போ நான் வந்து ரோஸ்டட் ரவா தான் எடுத்தேன், ஆனால் அதை அரைச்சிட்டு பண்ணேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் செய்யும்போதும் ஒரு சின்ன ஒரு பயம், ஏதோ புதுசாக செய்கிற மாதிரி ஒரு படபடப்பு எல்லாமே இருக்கும். அதை பேக் பண்ணி அவங்கக்கிட்ட ரீச் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கேட்குற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவையும் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான்.